10 வயசு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி உங்கள் எம்எல்ஏ ஆனா நீங்க ஏத்துப்பீங்களா? பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை ஆட்டைய போட்டவங்களை உங்க எம்எல்ஏ ஆனா நீங்க ஏத்துப்பீங்களா? இப்படி போஸ்கோ, கிரிப்டோ, கரப்ஷன் இந்த 3 வார்த்தையையும் ஒருத்தரோட வாழ்க்கையை பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைய செஞ்சிருக்குன்னா அவங்க தான் கிருத்திகா தங்கபாண்டி. யாருடா இந்த கிருத்திகா தங்கபாண்டியன்னு நினைக்கிறீங்களா? திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியோட அதிகாரப்பூர்வ திமுக வேட்பாளர். சரி, இவங்க ஸ்டோரி என்னன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னு வைங்க, வடிவேல் டயலாக் கருமம் என்ன இப்படி நாருது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா அவங்க வரலாறு அப்படிதாங்க. திமுக ஒன்றிய செயலாளரான கிருத்திகாவின் கணவர் தங்கபாண்டியன் 2006 10 வயசு பச்சிலம் குழந்தைய மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சு வழக்குல கைதாகி நீதிமன்றத்துல தண்டனை பெற்ற ஒரு போஸ்கோ குற்றவாளி. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கொடூரமான குற்றத்தை செஞ்ச ஒரு குற்றவாளியோட மனைவி தான் இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றத்துல வேட்பாளரா நிக்கிறாங்க. போஸ்கோ வழக்குல கைதாகி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே அவரோட மனைவிக்கு எம்எல்ஏ சீட்டு எப்படி கிடைச்சது? அந்த பிஞ்சு குழந்தையின் அறல் சத்தம் இந்த திமுக அரசுக்கு கேட்கலையா? இல்ல பணத்துக்காக மனசாட்சியை அடகு வச்சிட்டாங்களா? இது மட்டும் தானா அப்படின்னு யோசிச்சா இது மட்டும் இல்லைங்க. கிருத்திகா நடத்திட்டு வந்த ஐடி நிறுவனத்தை பல கோடி ரூபாய் வரம் ஏய்ப்பு செஞ்சு ஜிஎஸ்டி ரைடுல சிக்கினவங்க தான் இவங்க. ஒரு பக்கம் பாலியல் குற்றம் பின்னணி, இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கில் வரி வாய்ப்பு. இப்போ சொல்லுங்க, திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாத இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் கும்பலோட அதிகம் இருக்கிற வீட்டுல இருந்து வேட்பாளரா நிறுத்தினா நாளைக்கு நம்ம வீட்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு தகுதியானவங்க கையில் இருக்கணுமா, இல்ல இப்படிப்பட்ட கொடூரமான குற்றவாளி கையில் சிக்கணுமா? திருப்பரங்குன்றம் என்பது தெய்வங்கள் வாழும் பூமி. இங்க பாலியல் குற்றவாளிகளுக்கு கூட படக்கூடாது. சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே.